காயத்ரி. ஹலோ, குட் மார்னிங் காயத்ரி. குட் மார்னிங் ஈஸ்வரி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கு. நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் கால் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹெச்ஆர் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பில் நல்ல பொசிஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஜாப் ப்ரொஃபைலும் அமைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? பார்க்குறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எனக்காக இவ்வளோ மெனக்கெடுறீங்க. ஆனா என்னால் இப்போ வேலைக்கு போக முடியுமான்னு தெரியல காயத்ரி. ஏன், என்னாச்சு? ஏற்கனவே குடும்ப சூழ்நிலை சரியில்லாததுனால தான் அங்கேயும் குவிட் பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ எங்கேயும் உடனே ஜாயின் பண்ண முடியாது காயத்ரி. அப்படியா? ஓகே, ஆல் ரைட். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அட்வைஸாக இல்லை, சஜஷனாக எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பர்சனல் ரீசன்ஸ்க்காக உங்கள் கரியரை விட்டுறாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களாம் வெளியில் வரணும். ஓகே ஈஸ்வரி, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கும் போது கால் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் காயத்ரி. ஓகே, டேக் கேர்மா. புது வேலையாக்கா? ம், நீங்க ஏன் நோ சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இதையே ஒரு நிரந்தர முடிவா மாத்திராதீங்கக்கா. முதல்ல நாம அந்த சமையல் கான்ட்ராக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நான் நாளைக்கே பேசிடுறேன். ம். டிஃபன் சாப்பிடு. என்ன இங்கேயே கொண்டு வந்துட்டீங்க? ஆமா, நான் சாப்பிட கூப்பிட்டா நீ வர மாட்டேங்கிற. அதான் நீ இருக்கிற இடத்துக்கு நானே சாப்பாடு எடுத்து வந்துட்டேன். சாப்பிடு. ஊட்டி விடுவா? அக்கா, என்னக்கா? காலில் வலி எப்படிப்பா இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? காயம் ஆறுனாலும் அவரோட வன்மம் ஆறலக்கா. இவர் முழு திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க நேரம் தேவைப்படுது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லக்கா. பெயின் லைட்டா தான் இருக்கு. ஆனா அசைக்கலாம் முடியுது. ஆறி இருக்குவ. இன்னொரு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் விஷயம் ஒன்று சொல்லவா? நம்ம குடும்ப நல்ல ஜோசியர் வந்திருக்காரு. எல்லாம் ஏதோ அணு ஆயுத சோதனை பண்ற மாதிரி டென்ஷனா உட்காந்து பெனாத்திக்கிட்டு இருக்குங்க. என்னன்னு தான் தெரியல. இந்த தரம் எந்த கோயில்ல என்ன யாகம் வளர்க்க சொல்ல போறாங்க? டைரக்டா இமயமலை தான். சரி, சாப்பிடு. அதை குடிச்சு விடுங்க. அப்படியே உள்ளார போவோமா? இங்கே சாப்பிடாவே சாப்பிடாவே அது பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. விட மாட்டீங்களே. மாத்திரை போடணும்ல. ஐயா ஜோசியரே, ஐயா இன்னும் என்ன விரல விட்டு எண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டோம்ல. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நாங்கள் தலையாட்ட போகிறோம். அதுக்கு எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் யோசிக்கிறீங்க? நீங்கள் ஏற்கனவே யோசிச்சதை எடுத்து அள்ளி விடுங்க. ஏய், பேசாம இருக்க மாட்டே நீ? எப்பா, அவன் அடுத்த வார்த்தை பேசினா நான் எழுந்திருச்சு போயிடுவேன். டேய், கொஞ்சம் பேசாம இருக்கியாடா? ஏன்டா அவர் என்னதான் சொல்றான்னு கொஞ்சம் கேட்போமே. ஐயா, நீங்க சொல்ற எல்லா விஷயமும் என் கணிப்பு சரியா இருக்குதுன்றதுக்கான ஒரு ஆதாரம். ராமேஸ்வரம் போறதுல பிரச்சனை, யாகம் வளர்க்கறதுல தடை, இதுக்கும் மேல வீட்டு சூழல் சிக்கலாவே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்க அடிப்படை ஜாதகத்துல இருக்கிற தசாபுக்தி தான். அதுவும் இப்ப நடந்த சனி பெயர்ச்சி, வரப்போற ராகு கேது பெயர்ச்சி, இது எதுவுமே அவ்வளவு சாதகமா இருக்கிற மாதிரி தெரியலம்மா. இந்த வீட்டு பெண்கள் தான் சாதகமா இல்லைன்னா கிரகம் கூட சாதகமா இல்லையா? கிரகங்கள் சாதகமா இல்லாததுனால தானே தம்பி வீட்டு சூழல் பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு தடையா வர்றது எனக்கே சங்கடமாதாம்மா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குமா? நாங்க எல்லாரும் காசிக்கு சேர்ந்து போயிட்டு வந்தா சரியாயிருமா? டேய், ஒரு நேரம் பேசாம இருக்க மாட்டேன். இல்ல, காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா சரியாயிரும்னு ஃப்ளோவில் சொல்லி கேட்டிருக்கேன். அவங்கள ராமேஸ்வரம் பார்க்க சொன்னோம், ஒர்க் அவுட் ஆகலை. அதான் நாம சேர்ந்து காசிக்கு பாய்ஸ் ட்ரிப்பா போயிட்டு வந்தா சரியாயிருமான்னு கேட்டேன். தம்பி, இத்தனை தடை வருதுன்னா அது சும்மா கிடையாது. எல்லாத்துக்கும் நேரம் கூடி வரணும். இப்ப இருக்கிற நேர காலம் நிச்சயமா இவரை எந்த புண்ணிய காரியத்தையும் செய்ய விடாது. அதையும் மீறி ஒன்று செய்யலாம். ஜெயிலுக்கே போய் நிம்மதியா உட்காந்துடலாம்னு சொல்ல வரீங்களோ? வாய மூடி இருக்க மாட்டே நீ. ஐயாவுக்கு மணி விழா செஞ்சு
ஒரு நவக்கிரக யாகம் பண்ணலாம். அதுல 9 பேருக்கு சாப்பாடு போட்டு துணிகள் எல்லாம் தானம் கொடுத்தா கிரக நிலைகள் கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்கு. என்னையா சொல்றீங்க? இப்பதான் அந்த ஆயுள் யாகம் பண்ணணும்னு சொன்னீங்க, அது நடத்த முடியல. அதுக்குள்ள இப்படி ஏதோ மணி விழா அது இதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே விளங்கல ஐயா. அம்மா, ஆயுள் யாகம் செய்ய சொன்னேன். ஆனா காலமோ கடவுளோ அதை செய்ய விடாம குறுக்க நிக்குதே. முதல்ல நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் தொலைச்சு புது ஒரு மனுஷனா மாறி திரும்பவும் பாவ புண்ணிய கணக்க ஆரம்பிக்கிறதுக்கு தான் மணி விழா. ஓ, இந்த பரோட்டா கணக்கு அழிச்சிட்டு போடுற மாதிரி முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க போறோமா? ஏய், பேசாம இருடா. அம்மா, எதையும் முழு மனசோட நம்பிக்கை வச்சு செய்யணும். அதுவும் இப்போ நான் சொல்ற மணி விழா கோயில், குளம், மண்டபம் இங்கெல்லாம் செய்யறத விட ஐயா வாழற வீட்டில் வச்சு செய்யறது தான் விசேஷம். அட போச்சு போங்க. நான் காசி வரைக்கும் பிளான் பண்ணா நீங்க இந்த தெருவு கூட தாண்ட விடாம இதே வீட்டில் வச்சு முடிச்சிடணுங்கிறீங்க. தம்பி, வீடுங்கிறது வெறும் கட்டடம் இல்லை, அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. சில வீட்டுக்கு போனது சில பேருக்கு ராசியா இருக்கும், சில பேருக்கு சுத்தமா ஒத்து வராம வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கே கொண்டு போய் விட்டுடும். ஐயா வாழுற இந்த வீட்டில் வச்சு இவருக்கான மணி விழாவை மனசார குடும்பமா சேர்ந்து மனமொத்து நடத்தினா நிச்சயமா நல்லது நடக்கும். அப்படின்னு நான் நம்புறேன். இதை விட்டா வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒண்ணுமா, இவருக்கு நேரம் எதிர்மறையா இருக்கு. இவர் போடுற கணக்கு எதுவுமே இப்ப செல்லுபடி ஆகாது. ஏற்கனவே கோயில் வரைக்கும் போய் செய்யணும்னு முடிவெடுத்த யாகத்தை சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட்டி வீட்டில் வச்சு செய்யணும். ஆனா திரும்பவும் சொல்றேன், ஐயாவுடைய மனைவி இதுல கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. ஏற்கனவே கோயில் வரைக்கும் போகலான்னு கிளம்பணும். அதுக்குள்ளே ஏதோ இவன் பொண்டாட்டி வெடிச்சிருச்சுன்னு பயமுறுத்தி கொண்டாந்து எல்லாரையும் உட்கார வச்சிட்டா. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. அவங்க எல்லாம் நீதிபதி கிட்ட போய் சொல்லலேன்னு வச்சுக்க, இந்நேரம் நிலைமை தலைகீழா மாறி இருக்கும். ஏம்மா, இன்னும் உனக்கு விளங்கலையா? அவங்க தாமா அதை நடத்துறது. முதல் நாள் அவன் நடந்தானே வந்தா, அப்புறம் அடுத்த நாள் ஏன் அவள் காலையில் கோயிலுக்கு வரல? வந்திருக்கலாம்ல. அவள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை செட் பண்ணி அந்த கொற்றவை இருக்காங்கல்ல அவங்கள வர வச்சு அவங்கள விட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அவங்களே இவளை கூட்டிகிட்டு போய் இவ தயவில் தான் அண்ணன் வெளியே வந்திருக்காங்கன்னு காட்டிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க.